ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் இப்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாமே மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லலாங்க. அதாவது நம்ம விஜய் மல்லி இப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய புதுசாக கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு தாம்பத்திய வாழ்க்கையே வந்து வாழ்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வெண்பா கூட வெளியே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வெண்பாவும் நம்ம விஜய் மல்லி இவங்க 2 பேரோட சேர்ந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வெண்பாக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து, மல்லிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து, இது எல்லாத்தையும் வந்துட்டு சமாளித்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு அவங்களுடைய முதல் மனைவி வந்து இன்னும் இறக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஸோ அது விஜயோட கனவா இல்லை நிஜமாவே அவங்க நேரில் வராங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புங்க. என்ன அப்படின்னா நம்ம வெண்பா குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் கையில் ஒரு கொத்தான ஒரு பலூனை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து காற்றுல பறந்து போது பிடிக்க சொல்கிறாங்க மல்லி போயிட்டு. அதை போயிட்டு பிடிச்சிட்டு வாங்க, வெண்பா கொடுத்தாங்கல்ல நமக்காக, அது பறந்துட்டு போது, அதை எடுத்து மேலே விடலாம், ரொம்ப உயரமாக பறந்து போட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே மல்லின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பும்போது அங்கே ஒருத்தவங்க மனநிலை சரியில்லாத மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காங்க. தலைமுடியெல்லாம் பிரித்து விட்டுட்ருக்காங்க, தலையெல்லாம் அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு டீ கடையில் நின்று எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு பன்னாவது கொடுங்க ப்ளீஸ், ரொம்ப பசிக்குது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எதுவுமே தராமல் நின்றுட்டுருக்காங்க. என்னடா இவங்க அவ்வளோ ஒரு இதுவாக கேட்குறாங்க, தரமாட்டேங்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் விஜய் எழுந்து பார்க்குறாங்க. யார்ரா அதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிய வருது அவங்க மனைவின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன ஒரு ரியாக்ஷன் தருவாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.